போராட்டமான பிளேஸ் எது தெரியுமா? நம்ம மைண்டு தான். நாம ஒன்று யோசிச்சா அது வாட்டுக்கு ஒன்று யோசிக்கும். ஸோ பிளான் ஏ அண்ட் பிலாம் பத்தாது, பிளான் சி கண்டிப்பாக வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், பிளான் ஏ நம்ம பிஸ்னஸ் மாதிரி ஒரு கஸ்டமைஸ்டு கிஃப்ட் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. இது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சேல் பண்ண முடியும். பிளான் பி, கிஃப்ட் ஐட்டம் அண்ட் அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல் சேல் பண்ணலான்னு பிளான் இருந்ததுன்னா இது கிஃப்ட் கொடுக்கறதுக்கும் யூஸ் ஆகும், அதை பண்ணுறவங்களுக்கும் நம்ம சேல் பண்ணலாம். கடைசி முக்கியமானது பிளான் சி, ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறது. என்னடா எப்படி சொல்கிறேன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, சில சமயம் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தால் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. அப்புறம் கிளாரிட்டி வந்ததும் பிளான் ஏ ஆர் பிளான் பியை சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணுற வரைக்கும் உங்கள் கிஃப்டை நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டடாக இருந்ததுன்னா ஒரு